ராமசம்மை, இப்ப நீங்க இது ஆளுநர் தமிழக அரசினுடைய மோதல் அல்ல, இது நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய சட்ட ரீதியிலான அணுகுமுறை அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஆளுநர் மூலமாக தமிழ்நாட்டு மக்கள் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிற ஒரு நேரடி குற்றச்சாட்டை திரு கனகராஜ் முன்வைக்கிறார். பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். இரண்டு விஷயங்கள். ஃபர்ஸ்ட், உங்களோட தலைப்புல இருந்தே சிக்கலை தீர்க்குமான டெஃபினட்டா இந்த தீர்ப்பு வந்து சிக்கலை தீர்க்கும். ஏற்கனவே வந்து பஞ்சாப் ஆளுநர் அன்னைக்கு இருந்த தாமதம் சார்ந்த தீர்ப்பு வந்து ஓரளவுக்கு அந்த சிக்கல்களை தீர்த்து வைத்திருக்கிறது. அதற்கப்புறம் கேரளா கவர்னர் யூஜிசி சார்ந்த தீர்ப்பு வந்து அதில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனை கொண்டு வந்திருக்கு. எந்த இடத்துல அந்த அவசியம் இருக்கு, அவசியம் இல்லை அப்படின்றது. ஸோ இப்போ அந்த ரெண்டு கன்ஃபியூஷன் எங்க இருக்கு அப்படின்றத இப்போ இந்த தீர்ப்பு தீர்த்து வைத்து விடும் அப்படின்ற நம்பிக்கை. அதுக்கு காரணம் முக்கியமாக என்ன அப்படின்னா, நீதிமன்றம் வந்து மாநிலத்திடமும் ஆளுநரிடமும் வைத்திருக்கிற கேள்விகள். ஸோ ஒன்று முக்கியமாக பாக்கெட் வீட்டோ அப்படின்ற அந்த இதை வந்து ஆர்டிகல் 200 என்ன அப்படின்னு பார்க்குறோம். இப்போ முக்கியமான இதுவே நாளைக்கு இருக்கிற விவாதம் அப்படின்றத வந்து நம்ம மற்றதெல்லாம் சுற்றி இருக்கிறது அரசியல் சார்ந்தது, அவர்களோட தனி கருத்தை சார்ந்தது அப்படின்றது. இப்போ முக்கியமாக அந்த வீட்டோ தான் ஆர்டிகல் 200 ப்ரொவைசோலையும் அது இல்லாமல் 163 இருக்க டிஸ்கிரிஷனையும் எப்படி வந்து கம்பைண்டாக ரீட் பண்ண முடியும் அப்படின்றது அந்த பாக்கெட் வீட்டோ. அந்த பாக்கெட் வீட்டோன்ற பவர் உங்களுக்கு எப்படி இருக்கு, எவ்வளோ தூரத்துக்கு இருக்கு, அந்த பவரே இல்லை அப்படின்ற நீதிமன்றம் சொல்லலை. ஏன்னா ஏற்கனவே அந்த பாக்கெட் வீட்டோக்கான பவர்ஸ் இருக்கு அப்படின்றது கொடுத்திருக்காங்க. அது இப்போ எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு, எத்தனை காலத்துக்கு நீங்க அதை மெயின்டைன் பண்ண முடியும், இல்ல எவ்வாறு அதை ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்றதான் கேள்வி. அதுதான் நாளைக்கு இருக்க விவாதம். அந்த விவாதத்திற்கு பின்னர் வர தீர்ப்பு அப்படின்றது அந்த பாக்கெட் வீட்டோ, அதாவது ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. நீங்க சொல்ற அந்த பாக்கெட் வீட்டோல வித்ஹோல்ட் என்று சொன்னாலே அது நிராகரிக்கப்பட்டது அப்படிங்கிறதும் அந்த பாக்கெட் வீட்டோல வருதா? இல்ல, அது ஆளுநரோட வாதம். இது நீதிமன்றத்துல அந்த வாதம் கிடையாது. சட்டத்திலையும் கான்ஸ்டிடியூஷன்லயும் வந்து வித்ஹோல்டுனா அது வந்து ரிஜெக்டட் அப்படின்றது கிடையாது. வித்ஹோல்ட் ஆளுநர் சொன்னார் இல்ல, ஆளுநர் சொன்னாருன்னா அது அவரோட கருத்து. நான் சட்டம் சார்ந்த ஆளுநர் வந்து ஒரு ஆஸ்பைரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது சொல்றாரு, இது ஒரு சட்ட மசோதா, வித்ஹோல்ட் என்று சொன்னாலே இட் மீன்ஸ் ரிஜெக்டட் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அதுதான் அது பொதுவெளியில் சொல்லக்கூடிய கருத்து இல்ல, பொதுமக்களிடம் போய் சேரக்கூடிய ஒரு கருத்து, அது மாறுது இல்ல. அதனாலதான் அந்த எக்ஸ்பிளனேஷன் தான் நாளைக்கு அவங்க கொடுக்க போறாங்க. ஸோ இந்த பாக்கெட் வீட்டோவை எப்படி நீங்க இன்டர்பிரேட் பண்றீங்க அப்படின்னு, அது ரிஜெக்டடுக்கு சமமாகுமா இல்ல அதை வந்து எத்தனை காலம் வேணா ஹோல்ட் பண்ணி வைக்கலாமா? ஏன்னா பல ஆண்டு காலத்துக்கு ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தா என்ன பர்பஸ் அப்படின்னு ஒன்றும் இல்லை. நண்பர்கள் வந்து கேட்டாங்க, மற்ற மாநிலங்களில் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் பில் ஒன்றும் ஹோல்ட் பண்ணி இருக்கான்னு. யூபிலையும் குஜராத்லையும் இன்னும் ஹெல்ட் அப் பில்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் கூட கிளியரன்ஸ் இன்னும் அதிகமா இருக்கு. யூபியில் வந்து இன்னும் 23 பில் வந்து பெண்டிங்கா இருக்கு. அது 3 ஆண்டுகளாக பெண்டிங்கா இருக்கு. ஸோ ஆளுநர் அப்படின்றவர் என்ன தேவை, மக்களுக்கு என்ன தேவை, ஆளுநர் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் அப்படின்றது கான்ஸ்டிடியூஷனல் அசெம்பிளி டிபேட்ஸ்ல மறுபடியும் பலர் வந்து வாதிட்டு இருக்காங்க. அந்த செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் எங்க பயன்படணும் அப்படின்றது தான் சரியான கேள்வி. அது கனகராஜ் ஐயா வந்து சரியாக கேட்டாங்க. நீங்க சட்டபூர்வமா கேட்டதனால நானும் நீதிபதிகள் கேட்ட கேள்வியே உங்க முன்னாடி வைக்கிறேன். நீங்க சொல்றீங்க செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் அல்லது மக்கள் தேவை, மக்களுக்கான தேவை என்ன அப்படிங்கிற அடிப்படையில் அவர் ஒப்புதல் கொடுக்கிறார் அப்படின்னா, அவர் ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்காமல் ஆளுநர் மௌனம் காக்கிறார் அப்படின்னா அந்த மௌனத்திற்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இரண்டாவது, அந்த மசோதாவை திருத்தங்களுக்காக திருப்பி அனுப்புகிறார் அப்படின்னா அவர் எந்த அடிப்படையில் அதை அவர் கன்சிடர் பண்ணாரு, எந்த ஆவணங்களின் அடிப்படையில் அதில் அவர் திருத்தங்களை கேட்கிறார், அந்த ஆவணங்களை ஆளுநருக்கு யார் கொடுத்தார்கள் அப்படிங்கிறது வரையும் நீதிபதிகள் கேட்கிறாங்க. இரண்டு, முதல் கேள்வியில் நான் ஒரு பிழையை பார்க்கிறேன். அது கேள்வியில பிழையா வச்சுக்க வேண்டாம், ஆனா அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் என்னன்னா, நீதிமன்றம் கேட்ட கேள்வி வந்து எங்க இருந்து அந்த பவர்ஸ் வருது, இவர் வந்து இது ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்றது கிடையாது. ஏன்னா நீதிமன்றம் கேட்ட கேள்வி வந்து இவர் எத்தனை ஆண்டு காலம் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றது. அந்த இதை ஏற்கனவே ரிசால்வ் பண்ணியாச்சு அப்படின்றது நான் சொன்னேன் பஞ்சாப் ஜட்மெண்ட்ல. அந்த ரிபக்னன்சின்ற காரணமாக அவர் ரிட்டர்ன் பண்ண முடியும். ரிபக்னன்சி அப்படின்னா எந்த அளவுக்கு ரிபக்னன்சி, அந்த ரிபக்னன்சியை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்றத உங்களோட ரெண்டாவது கேள்வி. அந்த ரிபக்னன்சினால ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும்ன்றது நீதிமன்றங்கள் பலமுறை கூறியிருக்காங்க. இப்போ இந்த ரிபக்னன்சியை நீங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க அப்படின்றது, அது ஏற்கனவே அப்ப தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு ஏற்கனவே இருக்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிசர்வேஷன் ஒரு 10 மசோதாக்களை 3 ஆண்டு காலமா கிடப்பில் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த 10 மசோதாக்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வாத விஷயங்கள் என்ன, ஏன் அது கிடப்பில் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்வி தானே இன்னைக்கு நீதிபதிகள் கேட்டாங்க. முதல் கேள்வியில இருக்கேன், உங்களோட முதல் கேள்வி இருக்கு. இரண்டாவது கேள்வி
சரி, உங்களோட ரெண்டாவது கேள்விக்கு முதல்ல வரும். அது கிடப்பில போடுறதுக்கு அவசியம் இல்லை. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, அதோட எஃபெக்ட் கொடுக்கணும் இல்லை. இன்னைக்கு ஏற்கனவே ஒரு எக்ஸிஸ்டிங் மெத்தட் இருந்துச்சு. இந்த எக்ஸிஸ்டிங் மெத்தட திமுக அரசு அவர்கள் வந்து அரசாக, அதாவது திமுக கட்சி அரசியல் ஆட்சியில் இருக்கும் போது ஏற்கனவே பயன்படுத்திய முறைகள் இருக்கு. அந்த முறையில் இன்னைக்கும் அவர்கள் வந்து வைஸ் சான்சலர் அப்பாயிண்ட் பண்ணலாம். ஏன் அந்த வைஸ் சான்சலர் பொசிஷனை வேக்கண்டா வச்சுக்கணும்? அந்த வைஸ் சான்சலர் எக்ஸிகியூஷன்ல செலக்ஷன் ப்ராசஸ் டெமோக்ராட்டிக்கா இல்லையா, இல்ல அது சட்டப்பூர்வமா இருக்கா இல்லையா, செனட் ரூல்ஸ் இருக்கு, செனட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இது இல்லாம அந்தந்த யூனிவர்சிட்டிக்கு ரெகுலேஷன்ஸ் இருக்கு, ஸ்டாட்யூட்ஸ் இருக்கு. இதுக்கு முரண்பாக அவர்கள் அப்பாயிண்ட் பண்றாங்களா இல்லையான்றதுதான். இத்தனை ஆண்டு காலமாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம வைஸ் சான்சலர் அப்பாயிண்ட் பண்ணிடலாம். அதனால அங்க லாக்டவுன் இருக்காது, வேகன்சி இருக்காது. அதற்கப்புறமாக இதை வந்து முறையிட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்ப நீங்க ராமசாமி ஐயப்பன் வந்து ஏதோ தன்னிச்சையா மாநில அரசே அப்படியான ஒரு முடிவை எடுத்துட்டு தான் சொல்றீங்க. அதுல ஆளுநருக்கும் அந்த தேடுதல் குழுவுல ஆளுநருக்கும் பங்கு இருந்தது இல்ல, அதுல அவர்களுக்குமான அந்த உடன்பட்டுத்தான துணைவேந்தர்கள் நியமனம் செய்யப்பட்டாங்க. அதுதானே இன்னைக்கு பண்ண முடியாது அப்படின்றத புதுசா அவங்க கொண்டு வர சட்டம் கொண்டு வருது. அந்த சட்டத்தை சைன் போடாதனால வைஸ் சான்சலர் செலக்ஷனுக்கு போகவே இல்லை. அந்த செலக்ஷன் கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணவே இல்லை. செலக்ஷன் கமிட்டி யார் இப்ப அப்பாயிண்ட் பண்ணணும்? ஸ்டாட்யூட் மூலமா ஸ்டேட் அப்பாயிண்ட் பண்ணணும். ஸ்டேட் அப்பாயிண்ட் பண்ணா ஸ்டேட்டோட ரெப்ரசன்டேட்டிவ். நீங்க சட்டப்பூர்வமா சொல்றதுனால நானும் அப்படியே கேட்கிறேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்பது பிரதானமானதா, அல்லது நியமன பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கான அதிகாரம் என்பது பிரதானமானதா? இப்போ எக்ஸிஸ்டிங் ஸ்டாட்யூட் எது லீகலா வேலிடோ அதுக்கு பிரதானமானது. ஏன்னா ஏற்கனவே ஒரு ஸ்டாட்யூட் இருக்கு. அந்த ஸ்டாட்யூட் படி அட்லீஸ்ட் 1950 இருந்து இன்னைக்கு வரைக்கும் வைஸ் சான்சலர் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அந்த ஸ்டாட்யூட்டை சேலஞ்ச் பண்ணல, அந்த ஸ்டாட்யூட்டை அமெண்ட் பண்ணல. இப்போ அந்த ஸ்டாட்யூட்டை ஓவர் பண்ற மாதிரி ஆக்ட் அமெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஆக்ட் அமெண்ட் பண்ணும்போது அந்த ஆக்ட்க்கு இது கவர்னர் அசென்ட் கொடுக்கல. சுருக்கமா சொல்லிடுங்க, நான் பிரியன் அவர்கள் முதற்கட்ட கருத்து வாங்கி. அந்த ஆக்ட்க்கு அசென்ட் கொடுக்கல. அந்த ஆக்ட் அசென்ட் கொடுக்காதனால நம்ம இது பண்ண முடியாது. சுருக்கமா ராமசாமி மெய்யப்பன்ட்ட ஒரே ஒரு கேள்விதான் எனக்கு இருக்கு. சரி சார், ஏற்கனவே ஒரு ஸ்டாட்யூட் இருக்கு, அதை திருத்தி நரேந்திர மோடி என்ன சொன்னார்? ஆளுநருக்கு இருக்கக்கூடாது, முதலமைச்சர் இருக்கணும்னு சொன்னார். அதுக்கு நியாயம் இருந்தால் இதுக்கு நியாயம் இல்லைன்னு முடிவெடுக்கிறதுக்கு ஆர்.என். ரவி வேறு உலகத்திலேருந்து வந்தவர் இல்லை, அவரும் ஆர்எஸ்எஸ்காரர் தான். அவர்கிட்ட கூப்பிட்டு எப்பா நமக்கு அப்படி தான் பண்ணியிருக்கோம், இதுக்கும் அப்படி தான் பண்ணணும்னு சொல்ல முடியாதா? சொல்லாததுக்கு காரணம் தமிழ்நாட்டின் மீதான வன்மமா இல்லையா? சரி, ஓகே, பேசலாம். அடுத்த சுற்றில் கேள்வி எனக்கு வந்தது. இரண்டு விஷயங்கள். ஆளுநர் ஆர்.என். ரவி வந்து ஆர்எஸ்எஸ் காரரா இல்லையா, அவர் எந்த நியத்தை சார்ந்தவர் அப்படின்றதுக்கு நான் போக விரும்பல. ஆனா ஐயா கேட்ட கேள்விக்கு ரெண்டு பதில் தான். ஒன்று, அன்றைக்கு செய்த முடிவு அப்படின்றது தவறா சரியா அப்படின்ற விவாதம் நீதிமன்றத்தில் நடந்திருக்க வேண்டும். அன்னைக்கு அங்க இருக்க மக்கள், அங்க இருக்க யூனிவர்சிட்டிஸோட சான்சலர்ஸ், வைஸ் சான்சலர்ஸ், அங்க இருக்க ஆளுநர் எல்லாருமே ஏற்றுக்கொண்டார்கள். இங்க வந்து அதுக்கப்புறமா யூஜிசி ரெகுலேஷன்ஸ் மாற்றப்படுகிறது. அப்ப கேரளா கவர்னரும் அதை क्वेश्चन பண்றாரு. இன்னைக்கு அதை வேலிட் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு. அதற்கப்புறம் இங்க இருக்க கவர்னரும் क्वेश्चन பண்றாரு. இப்போ யூஜிசியோட ரெகுலேஷன்ஸும் அது கொண்டு வந்துருச்சு. அதே இன்னைக்கு வந்து நம்ம முதலமைச்சரும் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ யூஜிசியோட ரெகுலேஷன் வந்து எங்களோட ஃபெடரல் ஸ்ட்ரக்சரே குறைக்கிற மாதிரி இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்வி. இன்னைக்கு இருக்கிற ரெகுலேஷன் இதுதான் வேலிடான ரெகுலேஷன். அதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்க ஆளுநர் அசன்ட் கொடுக்கணும். அதை அசன்ட் கொடுக்காத வரைக்கும் முன்னாடி இருந்த சட்டம், அந்த சட்டத்தை இவர்கள் செயல்படுத்த விடவில்லை. இவர் புதிதாக இயற்ற வேண்டும் அப்படின்ற சட்டத்துக்கு இன்னும் அவர் சைன் போடல. அப்படின்ற போது லாக் ஜாம் அப்படின்றது ஒருத்தர்னால இல்ல, ரெண்டு பேர்னாலையும். குற்றம் அப்படின்றது ரெண்டு பேர்னாலையும் இருக்கு, செயல் இல்லாம இருக்கிறது ரெண்டு பேரும் காரணம். அரசினுடைய தலையீடே இல்லாம நேரடியாக ஆளுநரே துணைவேந்தரை நியமிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு சூழல் யுஜிசியினுடைய வரைவு விதி எதை சொல்லுது? யுஜிசியினுடைய வரைவு விதி என்ன சொல்லுது? ஆளுநரே மட்டும் இல்ல, சர்ச் கமிட்டி அப்பாயிண்டட் பை தி ஸ்டேட், அதுல ஸ்டேட்டோட ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க, ஆளுநர் அதுல இருப்பார். யுஜிசி வரைவு விதியில அப்படியான சூழல் இல்லையே சார். உங்களோட ஸ்டாட்யூட் நோ யூ டோன்ட் ஹேவ் டு டாக் அபௌட் மீ அப்டேட்டிங் மை செல்ஃப். டாக் அபௌட் தி ஸ்டாட்யூட். நீங்க தப்பா பேசலாம். ஸ்டேட்டோட ரெப்ரசன்டேஷன் இல்லங்கறதுனால தான் சட்டமன்றத்துல கூட்டி தீர்மானம் போட்டு இப்ப முதலமைச்சர் கடிதம் எழுதி இருக்காரு. நீங்க ஆளுநர் யூஜிசி கமிட்டி மெம்பர், அத கடந்து செனட் மெம்பர் இருக்கணும். there is no state committee member, there is no state representation. செனட் மெம்பர் யார் அப்பாயிண்ட் பண்றீங்க? சரி, ஓகே, பேசலாம். பிரச்சனை பேசலாம். முதற்கட்ட கருத்து வாங்கிட்டு இங்க